வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் சுக்கிரன் கிரகம் மார்ச் 2 முதல் மார்ச் 26 வரை 24 நாட்கள் மீன ராசியில் உச்ச கதியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறது. அதை ஒட்டி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்று இந்த வருகிற 24 நாட்களில் மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வெளியில் சமூகத்தில் உங்கள் ஆடம்பர அந்தஸ்தை நிலைநிறுத்த கூடுதல் வகையில் செலவுகள் மேற்கொண்டு மகிழ்ச்சியுடன் வலம் வருவீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுயமாக நவநாகரிக தோற்றப்பொலிவுடன் பணிபுரியும் இடத்தில் விரும்பும்படியான செயல் காரியங்களில் செய்து வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட லாப பணவரவுகள், குலதெய்வ கடாட்சம், போட்டிகளில் வெற்றி, திடீர் அதிர்ஷ்டங்கள், பணப்புழக்கம் அதிகரிக்கும். விரும்பும்படியான உயர்கல்வி, பதவி உயர்வு, இடமாற்றம், குடும்ப வாரிசுகளின் சுப நிகழ்வுகள் இனி ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி பெருகும். பணி செய்யும் இடத்தில் தொழில் வியாபாரம் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் நல்ல லாபங்கள், முன்னேற்ற லாபங்கள் கிட்டும். கடகராசி அன்பர்களுக்கு தாயின் அனுகூலம், தந்தையின் ஆசி, மூத்த உடன்பிறப்புகளால் சகாயங்கள், கல்வி கேள்விகளில் நல்ல லாப முன்னேற்றங்கள், உயர்கல்வி விரும்பும்படியான இடங்களில் அமையும். வாகனம், பூமி, வீடு, தாய் தந்தை ஆசி, மூத்தோர்கள் உடன்பிறப்புகள் ஆசி, நல் வழிகாட்டிகள், நிபுணர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் சாத்தியப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு விலை உயர்ந்த பணம், நகை, வாகன பிரயாணங்களில் மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவை. பொருட்கள் களவு போவதற்கோ தொலைவதற்கோ வாய்ப்புகள் உள்ளன. பிரயாணத்தில் தடை தாமதங்கள், தொழில்நுட்ப கோளாறுகள், வாகன பிரச்சனை, கால தாமதம், அட்டவணையை மாற்றி அமைத்தல், ஆரோக்கிய குறைபாடு போன்றவையெல்லாம் சந்திக்கக்கூடும். சிறியவர்கள் மற்றும் அலுவல் சகாக்கள் திடீர் பிரச்சனைகளால் காரியத்தில் தொய்வு ஏற்படும், அவமான சங்கடங்களுக்கு உள்ளாக நேரிடலாம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் விசேஷ மகிழ்ச்சியான தருணங்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி விசேஷங்கள், விழாக்களில், கோயில் திருவிழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்தல், பொழுதுபோக்கி மகிழ்தல், உல்லாச வகை பிரயாணங்கள் சாத்தியப்படும். குடும்ப உறுப்பினர்கள் விரும்பும்படியான தீர்த்த புண்ணிய யாத்திரைகள், கஷேத்ராடனங்கள் சென்று செலவுகள் செய்து மகிழ்தல். மூத்தோர் குடும்ப உறுப்பினர்கள், கணவன், மனைவி, நண்பர்கள், சமூக உறுப்பினர்கள் எல்லோரும் அடிக்கடி பரஸ்பரம் சந்தித்து மகிழ்தல், செலவுகள் செய்து கூடி விரும்பும்படியான செலவுகள் செய்து மகிழ்தல், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எல்லா நல்ல செயல்களுக்கும் ஒத்துழைப்பு நல்குதல், முக வசீகரம் உண்டாகும். தொழில் ரீதியான தோற்றப்பொலிவு கிட்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர் ஆரோக்கிய குறைபாடு, செரிமான குறைபாடு, மருத்துவமனை செலவுகள், அண்டை அயலார் பங்காளி சண்டை, திடீர் கடன், ரோகம், பிரச்சனைகளால் மனக்கசப்பு, வாக்குவாதம் போன்றவை நிகழக்கூடும். மாமன், அத்தை உறவு முறையில் அண்டை அயலாருடன் விரிசல், மனக்கசப்பு நிகழ்வுகளால் வருத்தம் கொள்ள நேரிடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிலேயே அந்யோன்யம், குழந்தைகள் வகையில் அதிர்ஷ்டம், விவாத விவகாரங்களில் நல்ல சமரசமான பேச்சுக்கள், விட்டு கொடுக்கும் தன்மை, பிரயாணத்தில் லாபம், வேற்றிட பிரயாணங்கள், தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் வியாபார வகை ஒப்பந்தங்கள், வியாபார விரிவாக்க பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்வதால் நல்ல அதிர்ஷ்ட லாபங்கள் பெருகும். வேலை, பதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் இதனால் பிரிவு, வேற்றிட பிரயாணங்கள், கூடுதல் செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு
ஆரோக்கியம் கூடும். பணி தொழில் சிறக்கும். மூத்தோர் ராசி தொழில் வகை வல்லுநர்களுடைய அறிவுரை ஆலோசனைகள் ஏற்று நடக்க நல்ல லாப முன்னேற்றங்கள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள், வியாபார விரிவாக்கம் பெருகும். கடன், ஆரோக்கியம், வழக்குகளில் நிவர்த்தி, அதனால் மன நிம்மதி, மகிழ்ச்சி பெருகும். மகர ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை வகையில் நல்ல ஆசீர்வாதமும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளால் நல்ல உதவியும் கிடைக்கக்கூடும். பூமி, வீடு, வாகனம், நிலபுலன்கள், கல்வி, உயர்கல்வி தெய்வ சங்கல்பத்தால் இது அதிர்ஷ்ட வகையில் நிறைவேறும். குடும்பத்தில் வாரிசுகளுக்கு விரும்பும் வண்ணம் பதவி உயர்வு, புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள், வீடு வகையில் முதலீடுகள், வீடு வாகன வகையில் புதிய முதலீடுகள், வேற்றிட பிரயாணங்கள் செய்து மகிழ்வீர்கள். தொழில் ரீதியான நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெற்று சமூகத்தில் பிரபல்யமாக வலம் வருவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. கும்ப ராசியினருக்கு வீடு, பூமி, நிலபுலன்கள், வாகன வகையிலும் கல்வி கேள்வி வகையிலும் உயர்கல்வி வகையிலும் நல்ல முன்னேற்றமான காலம். தாய் தந்தை வகையில் எதிர்பார்த்த உறவுகள் கிட்டும். அவர்களுடைய ஆசியால் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்ப தொழில் அபிவிருத்தி நடக்கும். பூர்வீக வகை சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் உருமாற்றம், பரிமாற்றம், இதனால் லாப பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினரிடையே மகிழ்ச்சியான தருணமாக இது இருக்கக்கூடும். தெய்வ ஆசியும் மூத்தோர்கள் ஆசி, அனுசரணை, வழிகாட்டுதல் இப்படியாக நல்ல பண வரவு செலவுகளுக்கு வழிவகுக்கும். சுக சௌகரியங்கள் மேம்படும். மீன ராசி அன்பர்களுக்கு விலை உயர்ந்த நகை, பணம் போன்றவற்றை கையாளும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையுடன் பிரயாணத்தில் கவனமும், உயரமான இடங்கள், படிக்கட்டுகளில் எச்சரிக்கை அவசியம். புதிய இடங்களுக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்கவும், நீர்நிலைகளில் எச்சரிக்கையாக இருக்கவும். திடீர் அசம்பாவிதங்கள், விபத்து, வாகன பழுது இவற்றால் திடீர் அவமான சங்கடங்கள், பிரயாண அட்டவணையை மாற்றியமைத்தல், மன வருத்தம், நிலை குலைந்து போகுதல், திடீர் அவமான சங்கடங்களால் வருத்தம் கொள்ள நேரிடலாம். எனவே மீனராசியில் உச்சகதியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 24 நாட்கள் சனி கிரகத்தோடு இணைந்து தரவல்ல பலன்களாக இது அட்டவணைப்படுத்தி கூறியுள்ளேன். சனி கிரகத்தின் தோஷம் விலகி சுக்கிரனின் அருள் கடாட்சம் கிட்டுவதற்கு நவகிரக கோயில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு சேர்க்கும். இளைய கன்னி பெண்களுக்கு உதவுவதால் நல்ல கிரக தோஷங்கள் விலகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், ஏனைய உதவிகள் செய்வதால் சனி கிரக தோஷம் விலகி சுக்கிரனின் ஆசியால் அநேக நன்மைகள் விரும்பும்படியாக நடக்கும். நன்றி, வணக்கம்.